Honorable member on First of all, I have to thank the Honorable Minister, my friend Rajnath Singh, the Defence Minister, and Madam Sindhulaji, who have been kind enough to visit the state which has been affected by flood havoc in December, first week and last week. And at the same time, this complete failure of the meteorological station forewarning system, because Chennai has not got an updated forewarning system of the particular department. Equipments are updated, the obsolete, and it is not updated. Equipments are not there. They have miserably failed to forewarn the government and the public. Because of that, more than 100,000 people have stranded in the train itself. 2 crore people have take asylum in the. What do you mean? Why do you interfere? Please sit down. You don't have anything. Please sit down. Please sit down. I know how to. Please sit down. What is it? What do you want? What do you want? What do you want, sir? Please intervene. This minister has got no. Sir, why should he intervene? Sir, he should know some discipline. Sir, he should know some discipline. You are unfit to be a member of parliament. Please sit down. You are unfit to be the responsible minister also. You please sit down. You don't have any guts to face it. Please sit down. பாராளுமன்றத்தில் மூத்த திமுகவுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அண்ணன் எல் முருகன் அவர்கள் மத்திய இணையமைச்சர் அவருடைய துறை சார்ந்த ஒரு கேள்விக்கு எதிர்த்து பதில் சொல்றார். டிஆர் பாலு அவர்கள் முருகன் ஐயாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா அன்ஃபிட் அப்படிங்கிறாங்க, அமைச்சர் அன்ஃபிட்டுங்கிறாங்க, எம்பி அன்ஃபிட்டுங்கிறாங்க, தகுதி இல்லாதவர் அப்படின்னு, தகுதி இல்லாத அமைச்சர். இது எந்த அளவுக்கு மன வருத்தத்தை அளித்திருக்குன்னா, ஒரு மத்திய அமைச்சர் பாராளுமன்றத்துல தன்னுடைய துறை சார்ந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அவரை பார்த்து அன்ஃபிட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. பாராளுமன்றத்துல உடனடியாக நம்முடைய பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவங்க எல்லாம் பிரகலாத் ஜோஷி அவர்கள் எல்லாரும் எந்திரிச்சு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க. இப்ப நான் அண்ணன் டிஆர் பாலு அவங்ககிட்ட கேள்வி கேட்க விரும்புறேன். ஐயா, ஃபிட் மினிஸ்டர்னா யாரு? கொள்ளையடிப்பவரா? அப்பா பெரிய தலைவரா இருப்பாரு, பையன் அமைச்சரா இருப்பாரு, அதுவா? இல்ல ஒரே குடும்பத்துல பிறந்தா ஃபிட் மினிஸ்டரா? இல்ல பணக்காரனா இருந்தா ஃபிட் மினிஸ்டரா? இல்ல அண்ணன் முருகன் அவர்களை போல அப்பா அம்மா தோட்டத்து வேலை செஞ்சுக்கிட்டு கோனூர்ல நாமக்கல்ல இருந்த அன்பிட் மினிஸ்டரா? இல்ல முருகன் அவர்களுடைய தந்தை தாயை போல இன்னைக்கும் கிராமத்துல ஒரு சாதாரண வீட்டுல அவர்களுடைய வாழ்க்கைய அவர்களே அங்கே விவசாயம் செய்து பிழைத்துக் கொண்டிருந்தால் அது ஃபிட் மினிஸ்டரா? இல்ல அருந்ததியர் சமுதாயத்திலே பிறந்திருந்த அன்பிட்டா? இல்ல அருந்ததியர் சமுதாயத்திலே பிறந்து 75 ஆண்டுகளாக இந்திய பேரரசுல யாருமே அமைச்சரா இல்ல, முதலாக அண்ணன் முருகன் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எம்பி ஆக்கி அழகு பார்த்து அமைச்சராக்கி, அதுவும் நம்முடைய மீன்வளத்துறையினுடைய முதல் அமைச்சர் ஆக்குனாங்கன்னா அது அன்பிட்டா? அதனால் டிஆர் பாலு அவர்களே, பொது இடத்திலே நீங்கள் முருகன் அண்ணன் அவர்கள்ட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். பொது இடத்துல நீங்கள் அண்ணன் முருகன் அவர்களை பத்தி தப்பா பேசல, அவருடைய சமுதாயத்தை பத்தி தப்பா பேசல. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின சகோதர சகோதரிகளை தப்பா பேசிருக்கீங்க. ஒட்டுமொத்த அருந்ததியர் சமுதாயத்தை தப்பா பேசியிருக்கீங்க. முருகன் அவருடைய வாழ்க்கையை தப்பா பேசியிருக்கிறீங்க. அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை தப்பா பேசியிருக்கீங்க. இதை எந்த காரணத்திலும் ஏத்துக்க முடியாது. என்ன சமூக நீதி? தமிழகத்துல 35 அமைச்சர்கள் இருக்கிறார், 3 பேர் பட்டியலினத்திலிருந்து சகோதர சகோதரிகள் 3 பேர். இது சமூக நீதியா? 35ல 3. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில 75 அமைச்சர்கள் 12 பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள், 8 பேர் பழங்குடியின சகோதர சகோதரிகள், 20 பேர் 75ல. இது சமூக நீதியா? இது சமூக நீதியா? அப்ப என்ன ஃபிட் அமைச்சர்? பாராளுமன்றத்துல ஒரு மூத்த உறுப்பினர் பேசுற பேச்சா? ஒரு அமைச்சர் தன்னுடைய துறை சார்ந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாருன்னா அவரை பார்த்து இந்த மாதிரி கேவலமா பேசுவீங்களா? அதனால் இது வாய்க்கொழுப்பு மட்டுமல்ல, இது ஆணவத்தினுடைய உச்சம். இது ஆணவத்தினுடைய உச்சம் மட்டுமல்ல, தோல்வியினுடைய அறிகுறி. அதனால் தமிழக சகோதர சகோதரிகள் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு திமுகவுடைய மூத்த தலைவர்களுக்கு, எம்பிக்களுக்கு எந்த அளவுக்கு பாருங்க ஆணவம் வந்திருக்க. அமைச்சரை பார்த்து அன்பிட். பாலிடிக்ஸ்ல ஃபிட் அன்பிட் என்னங்க? மக்கள் முடிவு பண்றதாங்க ஃபிட் அன்பிட்.
மக்கள் கர்ம வீரர் காமராஜர் ஐயா பார்த்து நீங்க அன்பிட்டுப்பீங்களா? படிக்கிறவங்க அன்பிட்டா? என்ன உங்களுக்கு இலக்கணம் என்ன? வாட் இஸ் யுவர் குறியீடு, இண்டெக்ஸ் என்ன? ஃபிட் அன்பிட்டுக்கு பதில் சொல்லணும். அதனால் இது கடுமையான கண்டனங்கள் மட்டுமல்ல, இதனுடைய விளைவுகளை நிச்சயமாக டி.ஆர். பாலு அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். எல்லா இடத்திலும் எங்களுடைய கட்சி நண்பர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்சி நண்பர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம், டி.ஆர். பாலு அவர்கள் எங்க வந்தாலும் கருப்பு கொடிப்பாங்க, எங்க போனாலும் விட மாட்டோம். அவர் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும், பகிரங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் டி.ஆர். பாலுவும் நாங்க விட மாட்டோம். அதனால் முருகன் அவர்கள் காலையில போன்ல பேசினாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவருடைய வளர்ப்பு என்ன, அவர் எப்படிப்பட்ட வீட்டில இருந்து வந்திருக்காரு, நம்முடைய நாட்டுல சமூக நீதி என்பதற்கு இலக்கணமாக அண்ணன் முருகன் இருக்கார். அதனால் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் இதை கம்பீரமாக எடுத்துக் கொள்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை. ஐயா, இரண்டாவது இந்த தொகுதியினுடைய அமைச்சர் எம்எல்ஏ அண்ணன் காந்தி அவர்களை பத்தி பல ஊழல் பண்ணிருக்காரு. புதுசா எது இல்லை, புதுசா நாங்க எதுவும் சொல்ல, புது ட்ரெயிலர் மாதிரி மாசம் மாசம் ஒண்ணு பண்ணுவாரு. இப்போ காந்தி அவர்கள் வந்து நமக்கு தெரியும் 10% அமைச்சர், குறிப்பா இந்த கைத்தறியில புடவை வேட்டி சீலை 5 ரூபா கேட்பாரு, 1.7 கோடி 8.5 கோடி இதெல்லாம் நமக்கு பார்த்திருக்கோம். 120 கோடிக்கு வீடு கட்டுறாரு. நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து போட்டோலாம் எடுத்து போட்டுருக்காங்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட 2 டாக்குமெண்ட் காட்ட போறேன். இந்த டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா ஐயா, கோயம்புத்தூர்ல சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன் சித்ரா அப்படிங்கிற அமைப்பு கிட்ட நம்முடைய பெடல் லூம் அப்படிம்பாங்க, பெடல் லூம் கால் வச்சு பெடல் லூம் ஆபரேட் பண்ற கைத்தறி கால் வச்சு ஆபரேட் பண்ணுவாங்க. அதுல உற்பத்தியான ஒரு வேட்டி, பொங்கல் தொகுப்புல கொடுக்கப்பட்ட ஒரு வேட்டி, அந்த வேட்டி எடுத்து சோதனை பண்ண 100% பருத்தி இருக்கணும், 100% பருத்தி இருக்கணும். ஏன்னா தமிழக அரசினுடைய குறிக்கோளே பருத்தி கொள்முதல், அப்புறம் வேட்டியை நெய்யணும், அதுக்கு கூலி கொடுக்கணும், அதை கொண்டு வந்து ரேஷன் கடையில் நம்ம கிட்ட கொடுப்போம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், தமிழக அரசு கொடுத்த வேட்டியை காந்தி அண்ணன் அவர்கள் என்ன கொள்முதல் பண்ணி மக்களுக்கு கொடுத்தாங்களோ, பாலியஸ்டர் வந்து 78%, காட்டன் 22% இருக்கு. இதான் வந்து விஞ்ஞான ஊழல். அதாவது காட்டனை குறைச்சிட்டு பாலியஸ்டர் போட்டுட்டா காட்டன் 1 கிலோ 320 ரூபாய் பருத்தி, பாலியஸ்டர் 1 கிலோ 160 ரூபாய், பாதி விலை குறையும். அதனால பாலியஸ்டர் தூக்கி வேட்டியில போட்டு, அதுவும் 10% 20% பிளெண்டிங் இல்ல, 78% பாலிஸ்டர் 22% பருத்தி. இத ஆதாரபூர்வமா வெளியிடணும், சாம்பிள் இருந்து எல்லாம் வச்சிருக்கோம். இதை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை DVAC அவங்க கிட்ட அபிஷியலா நாளைக்கு காலையில கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. டெஸ்ட் ரிப்போர்ட், சாம்பிள், வேட்டி எல்லாம் கூட. இதையாச்சும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா? இப்பவாச்சும் காந்தி அவர்களுக்கு தண்டனை கிடைக்குமான்னு காத்திருக்கோம். ஏன்னா இது ஏழை மக்களுக்கு போற வேட்டி சிலை, யாரும் போய் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. யாரும் போய் 2500 ரூபாய் 3000 ரூபாய் பணம் கொடுத்து லேப்ல போய் கொடுத்து டெஸ்ட் பண்றதுக்குலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. எங்களை மாதிரி யாராச்சும் ஆள் எடுத்து சந்தேகப்பட்டு டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் உண்மை தெரியும். அதனால் இதை பத்திரிகை நண்பர்களுக்கு ராணிப்பேட்டையில இதை சமர்ப்பிக்கின்றோம். இதை முகநூல்ல போட்டுறோம், இந்த காப்பியும் போட்டு கொடுக்குறோம். பத்திரிகை நண்பர்கள் அதை வாங்கிக்கிங்க, நீங்க ஷேர் பண்ணிக்கங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு இந்த 2 விஷயத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உங்களை அழைத்தோம். வந்திருக்கின்றீர்கள், ரொம்ப நன்றி.